Psalm chapter 149 1 to 9 verse. அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபைகளிலே அவருடைய துதியை விளங்குவதாக. Praise ye the Lord and sing unto the Lord a new song, and ease and praise in the congregations of saints. வசனம் 2. இஸ்ரவேலில் தன்னை உண்டாக்கினவரிலே மகிழவும், சியோனின் குமாரர்கள் தங்கள் ராஜாவில் களிகூரவும் கடவர்கள். Let Israel and rejoice in him that and made him. Let the children of the Zion be and joyful in their king. வசனம் 3. அவருடைய நாமத்தை நடனத்தோடும் துதித்து தம்புர்களாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணும் கடவர்கள். Let them praise his name in the dance. Let them sing and praise unto him with this tambour and harp. வசனம் 4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களோ இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். For this Lord and take it pleasure in these people, he will and beauty they make with this salvation. வசனம் 5. பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கையின் மேல் கம்பீரப்பார்கள். Let the saints be and joyful in the glory. Let them sing and loud upon their and beds. வசனம் 6. ஜாதிகளிடத்திலே பழிவாங்கும் ஜனங்களை தண்டிக்கவும். Let this high praise of the God be in their mouth and should get shot in their hands. வசனம் 7. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலினாலும் அவர்களுடைய மென் மக்களை இருப்பு விலங்காலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரிலே செலுத்தவும். To execute vengeance upon these hated and punishments upon the people. வசனம் 8. அவர்கள் வாயிலே கர்த்தரையே உயர்த்தவும், துதியும் அவர்களை கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். Behind there and kings within chains and doors and nobles with an fetters of the iron. வசனம் 9. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். Hallelujah, they execute upon them the judgment right, and this an honor how all these saints praise he the Lord.